I want more in the night. I want more in the night. இந்த ராமசாமி ஆலயக்கணை எப்படி இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கு? உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அடடா, அதாவது முதல்ல சுந்தரன் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் முதல்ல புரட்சி தலைவருடைய இதயத்தில் வாழ்ந்த இதயக்கணியாக திகழ்ந்த அருமை ஐயா ஏஜிசி அவர் பாதம் தொட்டு அவரை முதல்ல நான் வணங்கின இடத்துல, அதாவது இந்த கேங்கர்ஸுங்கிற படத்தை இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை ரொம்ப அருமையான இடத்துல வந்து துவங்கியிருக்காங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிறீங்க. உங்கள் முன்னால் அதை ஆரம்பிக்கிறது வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து ஒரு மீடியா மாதிரி. அது இந்த கேங்கர்ஸுக்கு அருமையான ஒரு நகைச்சுவை திரைப்படத்தை இந்த உலகம் பூரா நீங்கள் கொண்டு சேர்த்தீங்க. வேற விண்ணுலகத்துக்கெல்லாம் கொண்டு சேர்த்துருவீங்கன்னு நம்பிக்கைகள் நிறையா இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இதில் என்னென்னா, கிட்டத்தட்ட நானும் சுந்தர்ஜி அண்ணனும் ஒரு 15 வருஷமாக நாங்கள் சேரல. இவன் பிரித்து வச்சானோ இவன் தள்ளி வச்சான்னு தெரியல. சரி, பிரித்து வைக்கிறதுக்கு ஆளா இல்லை நாட்டில். ஒரு 4 பேர் ஒன்றா போனாவே 2 நிமிஷம் பார்த்தானா 4 பேர் ஒன்றா போகிறாங்க. 4 திசையிலும் திருப்பிட்டு போயிடான் நம்ம ஆள். நம்ம ஆளுக்கு அவ்வளோ திறமை இருக்கு. சேர்த்து வைக்காதானா சேர்த்து வைக்கிறானா இல்லையோ, பிரித்து வைக்கிறதுல பெரிய இல்லைங்க நம்ம ஆள். அங்கே போய் ஒரு பாலை போடுவாங்க, அதே பந்தை இங்கேருந்து போடுவாங்க. இந்த அரசியலில் பார்த்துருப்பீங்க, சில பேட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க. என்னங்க உங்களை பற்றி எப்படி கேட்குறாங்களே, உங்கள் அபிப்பிராயம் என்ன? அது எப்படி கேட்குறது? கேட்கும்போது எப்படி பார்த்துருப்பீங்க, பேட்டியில் பார்த்துருப்பீங்க. சார் நீங்கள் வந்து ரொம்ப வர வர உங்களுக்கு திமிரு அதிகமாகி போச்சாம்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? சின்ன பிள்ளையில போட்டு விடுறது அதுக்கு பேர். இப்போ வேற அப்படியா சொன்னாங்க. அவன் பெரிய யோக்கியனாக பார்த்தான செருப்பை கொண்டு அடிப்பேன்னு சொல்லிடுறவன் நேரம் இங்கே வருவாங்க. ஏமா உங்களை பார்த்தா செருப்பை கொண்டு அடிக்கிறேன்றாரு, அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? அப்படியா சொன்னாங்க. இப்படியே பேசி 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 பார்த்தீங்கன்னா மீடியாவில் பூரா பயங்கரமாக ஏறும். எது அது மாதிரி உலகத்தில் வந்து பிரித்து வைக்கிறதுக்கு ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அந்த மாதிரி இடையில ஏகப்பட்ட நாட்கள் நாங்கள் பிரிஞ்சது வந்து 15 ஆண்டுகளுக்கு பிரிஞ்சது வந்து எங்களுக்கு வந்து பெருசாக தெரியல. ஆனால் நேற்று பண்ண படம் மாதிரியே இருக்குது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ண படம், ஒரு வின்னர் படத்தில் சேர்ந்த மாதிரி இந்த படத்தில் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு படத்தை கொடுத்துருக்கின்றத என்னால் சத்தியமாக சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேண்டிய தீனி ஏகப்பட்ட இடம் இந்த படத்தில் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் தைரியமாக குடும்பத்தோடு உட்காந்து தியேட்டரில் உட்காந்து இந்த படத்தை பார்க்கணும். அப்போ தான் இந்த படத்தோட எப்பயுமே தனியாக உட்காந்து ஒரு படம் பார்த்து தானாக சிரிச்சோம்னா நம்மளே பைத்தியம் மாதிரி நினைப்போம். அப்படி பார்க்கக்கூடாது. தியேட்டரில் உட்காந்து கும்பலோடு பார்க்கும்போது தான் அந்த மூலையில் ஒருத்தன் சிரிப்பான். அப்போ ஏன் சிரிக்கிறாங்க போது அங்கேருந்து ஃபயர் ஆகும் பாருங்க. அப்படியே கூட்டத்தில் அப்படி மொத்தமாக குடும்பத்தோடு உட்காந்து கூட்டத்தோடு உட்காந்து பார்க்கும்போது தான் ஒரு நகைச்சுவைக்கு என்ன பவர் இருக்குது, இந்த கதை எப்படி போயிட்டு இருக்கு, இதுக்கு எப்படி சிரிப்பு வருப்புங்கிறத நீங்கள் அங்கே பார்க்க முடியும். ஆகையினால இந்த படம் ஒரு அருமையான வெற்றி படம். இந்த வெற்றி படத்தில் நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் குடும்பத்தோடு போய் பார்க்கணும். இந்த படத்தை 24ஆம் தேதி நீங்கள் கண்ணை நல்லா விழிச்சிட்டு ஒரு வரைக்கும் 10 தடவை பார்ப்பீங்க. இந்த படத்தை அருமையான படத்தை அமைச்சு கொடுத்துருக்காரு எங்கள் அண்ணன் டைரக்டர் சுந்தர்ஜி அவர்கள். இதுக்கு வந்து முழுக்க முழுக்க பெரிய ஒத்துழைப்பு அவருடைய டைரக்ஷன் தான். அவரோட சேர்ந்தனால தான் இல்லை நல்லா நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். உன்னை தேடி தல அஜித் சார் பற்றி சொல்லுங்க. அவரு தான், நான் எதுவும் சொல்லவே தேவையில்லை. ஆக்சுவலாக நாங்கள் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த தலையாக உருவாகலை. அப்கமிங்கில் இருந்துட்டு தலைக்கான அந்த உருவாக்கத்தில் இருந்தார். பட் நான் அடிக்கடி சொல்கிற அதே வார்த்தை தான், இந்த ஹார்ட் ஒர்க். நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு சில உடல்நிலை கோளாறுலாம் இருந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிப்பார். அவர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் நம்மலாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா காலை கேஷில் நடப்போம். அவருக்கு என்னென்னா அப்போது உடம்பு பேக் போன் சின்ன பிரச்சனை இருந்ததுனால கால் வைக்கும்போது தரையை பார்த்தா தான் தெரியும் நம்ம கால் வச்சுருக்கோன்ட்டு. அந்த அளவு ஒரு கஷ்டமான பீரியடில் கூட பார்த்தீங்கன்னா டான்ஸ் பண்ணி ஃபைட் பண்ணி
மிகப்பெரிய உழைப்பாளி. அவரோட உழைப்பு தான் வந்து அவர் இந்த உயரத்துலையும் இவ்வளோ மக்கள் அன்போட கொண்டாந்து உயரத்தில் வச்சிருக்கு. வைகை புயல் வடிவேலு சார் பத்தி சொல்லுங்க. வைகை புயல் வடிவேல் நிறைய இந்த படத்துலேயே நான் சொல்லுவேன். அதாவது இன்னும் எனக்கு ஆச்சரியம் தாங்களே, நானும் அவர்கிட்ட தான் 20 வருஷமாக ட்ராவல். எங்களோட முதல் படம் வந்து 2003 ஆரம்பித்தோம், 2003-4 கிட்டத்தட்ட 20 வருஷமாக வந்து நாங்கள் எங்களோட கண்டினியூ ட்ராவல் போயிட்டுருக்கு. இன்னும் வந்து அவர் பார்த்து நான் வேந்துட்டு இருக்கேன், அதிசயப்பட்டு இருக்கேன். ஒரு நடிகை இப்படி நடிக்க முடியுமா? ஒரு சாதாரண ஒரு ஷார்ட்டாக கூட இருக்கும், ஒரு விஷயம், ஒரு சாதாரண ஒரு பொருளை பார்க்கணும் ஒரு சீனில். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் அவருக்கு தெரியாது என்னன்ட்டு, அதை பார்க்கணும். அந்த சீன் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அவர் கொடுக்குற எக்ஸ்பிரஷன் லெஜெண்டுன்னு சொன்ன நடிப்பில் வந்து வடிவேலில் தான். ஒரு சாதாரண ஒரு சீன் நான் வந்து ஒரு 10% யோசிச்சு, வடிவேலில் இருந்தாருன்னா 10% யோசிச்சா போதும், மீதி 90% வந்து அவர் நடிப்பில் வந்து எங்கேயோ கொண்டு போயிடுவார். ஸோ இஸ் ஒன் மாஸ்டர் கிளாஸ் ஃபார் எல்லா ஆக்டர்ஸுக்குன்னு சொல்லலாம். நீங்களும் சுந்தர் சி சாரும் வின்னர் மூவி ஒரு மைல் ஸ்டோனாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த கேங்ஸ்டர் மூவி ஒரு மைல் ஸ்டோனாக அமையுமா சார்? கேங்கர்ஸ் படம் மைல் ஸ்டோனாக அமையுமா சார்? மைல்கல். மைல்கல். மயில்கல்லா? இது மயில்கல் இல்லைம்மா, இது மிகப்பெரிய வைரக்கல். இது இந்த படம் வந்து, இந்த படம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராஜா தலையில் இருக்க கிரீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைரக்கல் தான் இந்த படம். படமே ஒரு கிரீடம், ஆனால் அதுக்கு மேலே பல லட்சக்கணக்கான வைரக்கல்லை பதிச்ச மாதிரி இந்த படத்தில் அவ்வளோ முத்து முத்தான விஷயம்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஒன்றும் பெரிய கதையெல்லாம் இல்லை, சாதாரண கதையை தான் பண்ணியிருக்காரு. அதை அணுகுணமாக ரசித்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருக்கோம். இல்லை, இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வந்தவொடனே கேட்டேன், இங்கிலீஷில் எதுவும் பேசிடாதீங்க, வகுத்த கலைக்குன்னு சொன்னேன்னா கேட்டேன்னா, ஆனால் உங்களுக்கு ஃப்ளோவில் வந்துருச்சுங்கிறீங்க. ரைட், பரவாயில்ல. ஏன் இப்படி சொன்னேன்னா, அந்த வார்த்தையை, இந்த கதையை அண்ணன் என்கிட்ட சொல்லும் போது, அண்ணே இந்த கதைக்கு என்ன டைட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சுந்தரன் கேட்டேன். அதுதானே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேனே அப்படின்ட்டு ஒரு 2-3 டைட்டில் பேசும்போது நான் எதாச்சும் அண்ணே டீம் ஒர்க்கை பார்த்தோமா, இந்த கேங்கர்ஸ்ன்னு வச்சிடலாமே அப்படின்னு கேட்டேன். கேங்கர்ஸா? ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமாண்ணே உங்களுக்கு கேட்டாருங்க சுந்தர்ஜி. என்ன தெரியலண்ணே அப்படின்னு. கேங்ஸ்டர்ண்ணே, ஒரிஜினல் பேர் கேங்ஸ்டர். நீங்கள் என்ன கேங்கர்ஸுங்கிறீங்க? என்ன வேணா, ஐயோ எனக்கு கேங்கர்ஸ்ன்னு வந்துருச்சுன்னு எனக்கு தெரியலண்ணே அப்படின்னு சொன்னோன்னே அவருடைய ரொம்ப நட்புக்குரிய வெங்கடு, விச்சு இவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டார். ஏன்னா இந்த டைலாக், இந்த டைட்டில் சூப்பராக இருக்குன்னு எல்லாருமா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி என்னை கூப்பிட்டு, அண்ணே நீங்கள் சொன்ன அந்த தப்பான வார்த்தையை நான் கேங்கர்ஸ்னே இந்த படத்துக்கு நான் வச்சிருந்தேன்னு சொன்னார். இது எனக்கு பயங்கரமான ஆச்சரியத்தை உண்டாக்குச்சு, சந்தோஷத்தை உண்டாக்குச்சு. ஆகினால இந்த படத்தில் அவர் வித்தியாசமான பேர், அந்த படத்துலேயும் சொல்லிருங்கன்னு சொல்லி என்னை சொல்ல வச்சுட்டாரு. பார்த்துப்பீங்க நீங்கள். ஒரிஜினல் பேர் கேங்கர்ஸ் தானே, நீ என்ன கேங்ஸ்டர் தானே, நீ என்ன கேங்கர், அது ஏற்கனவே தான் இருக்குல்ல, இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கான். அதனால் தப்பாக எப்போயுமே எல்லா படத்துலையும் பேசுகிற இங்கிலீஷை இது நான் தப்பாக சொன்ன வார்த்தையை டைட்டில் வச்சுருக்காரு. ஆனால் அந்த படம் ரொம்ப ரைட்டாக இருக்குது. படம் பாருங்கள் நீங்கள். நீங்கள் நகர மூவியில் சுந்தர்சி சார் இங்கே வா அங்கே வா ஏரியாவுக்கு வா, முடிஞ்சா என் வீட்டுக்கு வான்னு சொல்லுவீங்க. கடைசியாக அவர் எதுக்கு தான் வர சொன்னீங்க? கடைசியாக அவர் எதுக்கு தான் அங்கே வர சொன்னீங்க அப்படின்ட்டு சும்மா பில்டப் தான். எந்த படத்தில் சொல்றீங்க நீங்கள்? சொல்லுங்க. நகரத்தில். ஆமாம், இப்போ ஊர்களில் தானே செய்வோம் நம்ம, என் மேலே கை வச்சு இல்லை. இப்போ எல்லா படத்துலையுமே வந்து அண்ணன் கூட பண்ண பூரா வந்து ஒரே பேட்டன் தான். அதில் இப்போ ஷர்ட்டு போடுறது எல்லாருமே ஷர்ட்டு போட தான் செய்யலாம், எல்லாருமே உடம்பு துணியை மாற்றத்தான் செய்யலாம். அதில் கலராக மாற்றுறோம்ல, ஒருத்தருக்கு ஒவ்வொரு டிசைன் பிடிக்கும், இன்னொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டிசைன் பிடிக்கும். அது மாதிரி நகைச்சுவையிலே யாருக்குமே தெரியாமல் அந்த கேரக்டரை மாற்றிட்டே வருவோம். ஏய், ஒரு படத்தில் இளநீ தூக்கி அடிப்பார் வின்னரில், அடிச்சு சொன்னோன்னே வேணாம் வேணாம், என்னடா வேணாம் அப்படின்னு போய் குத்துவார். திருப்பி வேணாம் வலிக்குது அப்படிமே. அதே பேட்டன் தான் இதுலையும். வின்னரில் வாடா வா, தொட்டுல நீ சரியான ஆம்பளை அந்த அங்கே வாடா, நான் யதார்த்தமாக போவேன், அவர் பாவம் வீடு பார்க்க வருவார், அங்கே வந்தால் இங்கேயே வந்து நிற்பார், கடைசியில் பார்த்தா வீட்டுக்கே வந்துடுவார். இது பூரா நம்ம ஊருகாடுகள் இல்லை, நம்ம பூரா செய்கிற ஆளுங்க தான். அவ்வளோ பேர் யாரை பார்த்தாலும் நீங்கள் ஒரிஜினல் ரவுடியெல்லாம் உலகத்தில் யாரும் கிடையாதுங்க.
கடைசியில் இப்படி தான் சொல்லிட்டு நேரம் பார்த்தா கடைசியில் இதை எண்டு இருக்கு மாதிரி எதுவும் இல்லையா, என்னை விட்டு போகாது கதறி அழுகிறதானே. இது ஊரில் நடக்கிறது தான். அதை நாங்கள் சும்மா யதார்த்தமாக பேசிட்டு இருக்கும் போது அதை ரொம்ப அழகாக ரசித்தார் அண்ணன். ஆனால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், வாயில் சொல்கிறது ரொம்ப ஈஸி. அந்த நகைச்சுவை காட்சி அழகாக அதுக்கு வந்து ஷார்ட் வச்சு அழகாக அந்த சீனிய மக்கள் மத்தியில் கொண்டு அழகாக ஈஸியாக சேர்த்தாரு. அந்த பெருமை என்னை விட இவருக்கு தான், சுந்தரனுக்கு தான் அதிகம். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்கு. நீங்க கிரி மூவில வீரபாகுன்னு ஒரு கேரக்டர் நடிக்கும் போது ஆமா அக்காவை வச்சுக்கிட்டு தான் பேக்கரியை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. இங்க வாங்க, இந்த கேள்வியை சுந்தர்ஜியே கேளுங்க. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இதை பண்ண மாட்டேன்னாரு. அண்ணா இதை பிற்காலத்துல கேட்பாங்கன்னாரு. பார்த்தா சொல்லி வச்ச மாதிரி 20 வருஷம் கழிச்சு இதை கேட்குறீங்க. இந்த கேள்வி எரேஸ். என்னோட டவுட் எரேஸ். சரி, அவன் என்னதான் டவுட் கேக்குறாரு கொஞ்சம் கேட்டுருவோமே சார். ஏமா நீ வேற ஆத்துல குளிச்சிட்டு இருந்த மாதிரியே இருக்கு. என்னோட டவுட் என்னன்னா, அவரு அர்ஜுன் சார் கிட்ட சொல்லுவாரு, சொல்ல முடியாது. காலைல பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கும். அது எப்படி சொல்ல முடியும்? அர்ஜுன் சார் கிட்ட வந்து அவர் சொல்லுவாரு, இந்த மாதிரி அக்கா வச்சுதான் பேக்கரி வாங்கினப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா காலைல பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கும், ஏலே நீ அக்கா வச்சுதான் பேக்கரி வாங்கினவே அப்படின்னு சொல்லி கதவு தட்டுவாங்க. அது எப்படி இந்த நேரத்துல அதை விட்டுருங்கப்பா, நாடு நகரம் சரியில்லாம இருக்கு இன்னைக்கு. ஆனா என்னென்னவோ கேட்கலாம், எப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்க பத்தியா நீ? எங்க சிந்தனை இங்க போயிரு பத்தி நல்ல வருவேன் மேன், சூப்பரா வருவேன். அது சும்மா ஜாலியா பேசுற டைலாக், அது ஒண்ணுமே இல்ல. ஸோ என்னோட கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு தான் ஓகே. என்னோட கொஸ்டின் என்னன்னா, சந்திரமுகி படத்துல அந்த அரண்மனைக்குள்ள போற ஒரு சீன் இருக்கும்ல, அதை பத்தி பேசும்போது ரஜினி சார் அதை பத்தி பேசும்போது அவர் சொல்லியிருப்பாரு, இந்த சீன்ல வந்து வடிவேலு என்னை தூக்கி சாப்பிட்டுருவாரு, அதனால வந்து நான் ரொம்ப அதிகமா எஃபர்ட் போட்டு நடிச்சேன் அப்படின்னு. அது போல நீங்க நடிக்கும் போது ஏதாச்சும் ஒரு ஹீரோ நம்மளை விட நல்லா பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு ரொம்ப அதிகமா எஃபர்ட் போட்டு நடிச்ச படம் இருந்தா அதை பத்தி ஒண்ணுமே இல்ல. எந்த படமா இருந்தாலும் சரி, எந்த ஹீரோவா இருந்தாலும் சரி, யாரு கூட நடிச்சாங்களே என்னுடைய வேலையை நான் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருப்பேன். இதை நான் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா பெரும்பாலும் கவுண்டமணி சார்ட்ட கற்றுக்கிட்டேன். அவர் யாராக இருந்தாலும் எந்த ஹீரோவாக இருந்தாலும் அவர் பாட்டுக்கு அப்படியே டாப் வாங்கில போயிட்டே இருப்பார், டாப் கியரை போட்டு. அதே மாதிரி நாயேஷ் அதான் பண்ணுவார். யார் இருந்தாலும் சரி என்னுடைய வேலை கேட்டால் செய்யும்போது அங்கே என்ன அப்படின்னா, அது கண்ணுக்கு ஓவர் டாக்காக தெரியும், டேமினேஷன் பண்ணுறான்னு தெரியும், என்னமோ தெரியும். அதை பற்றி என்னை பற்றி யாரும் டேரக்டர் என்னை கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க, பிவாசார் சொல்ல மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் பாட்டு செய்கிற வேலையை செஞ்சுட்டு போயிடுவேன் அந்த படத்தில். அந்த மாதிரி காட்சிகள் நிறையா இருக்கும். அதில் சில நேரத்தில் என்ன செய்கிறது, இந்த மாப்பு வச்சுட்டாங்க ஆப்பு, இதெல்லாம் எல்லாமே அந்த கிரிக்கெட் பூராமே டைரக்டர் சார் தான். அதில் ரொம்ப எல்லா விஷயமும் அதை சொல்ல போனோம்னா எல்லா படமும் டைரக்டர் தான். என்ன செய்வோம், நான் என்ன செய்வேன்னா, அவங்க குழம்ப அப்படி லேசாக குழம்பு வச்சு கையில் கொடுத்துருவாங்க. என் சாரில் கொஞ்சோண்டு குழம்பு தாளிப்பேன், கடுகு போட்டு கொஞ்சம் தாளித்து கமகமன்னு கொடுக்குறது தான் என்னுடைய வேலை. சார், எனக்கு ரொம்ப நாளாக இது ஒரு டவுட்டு சார். நீங்கள் நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் பல படங்கள் நடிச்சிருக்கீங்க. ஆனால் நீங்கள் நகைச்சுவை நடிகரானது உங்களோட சாய்ஸா இல்லை டேரக்டரோட சாய்ஸா? நகைச்சுவை நடிகரானது உங்களோட சாய்ஸா இல்லை டேரக்டரோட சாய்ஸா? இல்லை, நான் வந்து இயற்கையிலே ரொம்ப சீரியஸாக தான் இருந்தேன். நான் என் குடும்பத்தில் கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி ரொம்ப சிரமப்பட்டு தான் உள்ளே வந்தேன். நகைச்சுவைங்கிறது என்னுடைய ஃப்ரெண்டோடு சேர்ந்து அடிக்கிற கூத்து, அந்த கலாட்டாவே எனக்கு வந்து தொழிலாக மாறிடுச்சு. அதனால் அதை நான் கையில் எடுத்துக்கிட்டு இங்கே வந்தேன். ஆனால் சீரியஸ் தான் நான் வாழ்க்கையில் ரொம்ப அனுபவிச்சிருக்காங்க. நகைச்சுவைங்கிறது வீட்டுக்கு வந்தால், வெளியே போனால் நகைச்சுவை, வீட்டுக்குள்ளே வந்தால் கொஞ்சம் லேசாக ஃபேமிலியுடைய ஃபீல் இருக்கும். அதனால் அது ரெண்டுமே எனக்கு ரொம்ப உதவ ஆரம்பிச்சு. இப்போ ஒரு கேள்வி ஞானத்தில் பாட்டு பாடுவேன், அதுவும் எனக்கு சினிமாவில் இளையராஜா வாய்ப்பு கொடுத்து என்னை பாட வச்சிட்டாரு. அவருக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான்ட்ட பாடினேன். தேவரமன்ல வந்து சீரியஸான கேட்டு கொடுத்தாரு, அதுலேயும் எனக்கு சீரியஸில் ஜெயித்தேன். மாமன்னன் ஒரு படம் வந்துச்சு, அதுலேயும் சீரியஸு. இப்போ அதுக்கு பின்னால் இப்போ கேங்கர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படி ஃபுல் ஆப்போசிட்டு. ஆக ரெண்டுமே உடம்புல இருக்குது. அதனால் ரெண்டுமே நான் தேர்ந்தெடுத்துக்கிறது தான். ரொம்ப நன்றி சார். நன்றி ப்ரோ. தேங்க்யூ.